இதுதான் அடுத்த கொடுமை. நம்மகிட்ட உள்ள பிரச்சனை தான். இது நம்ம பணம், நம்ம வரி பணம். நாம கட்டுற பணத்தை எடுத்து தான் நமக்கு ஓட்டு போடுறதுக்கு பணம் கொடுக்குறான். ஒருத்தன் நாய் வளர்த்தானா, இந்த கதை கேளுங்க. நாய் வளர்த்தானா, நாய் ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனான். டாக்டர் சொன்னாரு, நாய்க்கு சூப்பு கொடுப்பா, அப்பதான் நாய் பிழைக்கும் அப்படின்னாரு. இவனுக்கு நாய்க்கு சூப் கொடுக்கறதுக்கெல்லாம் பணம் இல்லை, வசதி இல்லை. என்னையா செய்யணும்னா, எனக்கு தெரியாதுப்பா, சூப்பு கொடுத்தா நாய் பிழைக்கும், இல்லைன்னா நீ பார்த்துக்கோன்னு அனுப்பிச்சிட்டாரு. வீட்டுக்கு வந்தான், சோகமா நாயவே பார்த்துட்டு இருந்தான். அந்த நாய் வாழை அப்படியே ஆட்டிக்கிட்டே இருந்தது. இந்த நாயே சாக போகுது, இதுக்கு எதுக்கு வால்? கத்திரிக்கோளை எடுத்துட்டு வந்தான், டக்குன்னு வாழை வெட்டினான். வெட்டின வாழை எடுத்து சூப் போட்டு நாய்க்கு கொடுத்தான். இப்ப நாய்க்கு பின்னால வாழை வெட்டின இடத்துல ரத்தம் போயிட்டு இருக்கு, ஆனா முன்னால சூப்பு டேஸ்டா இருக்கு, அதை அந்த நாய் சாப்பிட்டு. ஆனா நம்ம வாழை வெட்டிட்டாண்டா நமக்கு சூப்பு தர்றான் அந்த திருட்டு பையன்றது அந்த நாய்க்கு தெரியல. இப்ப நான் ராமஸ்ரீனிவாசன் இந்த மேடையில் நிக்கிறேன். நான் என்னத்தான் சொல்லிக்கணும், உங்களை சொல்லக்கூடாது. நான் என்னத்தான் சொல்லிக்கணும், ஏன் வாழை வெட்டிட்டாண்டா எனக்கு சூப்பு தர்றான்னு இந்த நாய்க்கு தெரியலங்க. என்னைக்கு இந்த நாய்க்கு தெரியுது அன்னைக்கு அது சூப்பு தராது. அவனை பாஞ்சு கடிச்சு கொதறி போடுமா இல்லையா அந்த நாய்? ஏன்னா ஏன் வாழை வெட்டி எனக்கு சூப்பு தருவியா அப்படின்னு. அப்படி திமுகவை பார்த்து மக்கள் கடித்து குதற போகிற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. அந்த நாய் கடிக்கும். எத்தனை நாளைக்கு ஏமாறுவான்? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அக்கா ரேஷன் கடைக்கு போகுது, 1 கிலோ சீனி வாங்குது. எவ்வளவுக்கா இருக்கு? 1 கிலோ சீனி வாங்கினா எவ்வளவுக்கா இருக்கு ரேஷன் கடையில? எவ்வளவு இருக்கு? 900 3/4 கிலோவா? யாராவது ஒரு அக்கா சொல்லுங்க. 800 கிராம் தான் இருக்கு. மிச்சம் 200 கிராம் எங்க தம்பின்னு கேக்குது. அக்கா அன்னைக்கு ஓட்டு போட 500 ரூபாய் கொடுத்தோம்லக்கா, அதுல சரியா போச்சு, கழிச்சுக்கா. அக்கா ஆஸ்பத்திரிக்கு போகுது, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போகுது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனா அங்க ஒரு டப்பா வச்சிருக்கான். அந்த டப்பாவில் எல்லா மாத்திரையும் ஒரே டப்பாவில் தான் போட்டு வச்சிருக்கான். நீ தலைவலினாலும் அதுக்குள்ள கையை விட்டு 2 மாத்திரை தருவான். எனக்கு வயிறு சரியில்லைனாலும் அதுல இருந்து 2 மாத்திரை தருவான். எனக்கு கால் வலினாலும் கொடுப்பான். எனக்கு கிட்னியே ஃபெயிலியர்னாலும் அதுல இருந்து 2 மாத்திரை எடுத்து கையில கொடுத்து அனுப்பிச்சிருவான், சரியா போகும். நான் அதை தானா ஆனான்னு வேற எழுதியிருப்பான். நம்ம நினைக்கிறோம் அது தமிழ்நாடு அரசு நினைக்கிறோம், இல்லை, அவனே எழுதியிருக்கான். தரமானது அல்ல அப்படின்னு அவனே எழுதியிருக்கான். அந்த மாத்திரை கொடுப்பான். மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, ஊசி இல்லை, டாக்டர் இல்லை, நர்ஸ் இல்லை. என்னப்பா இப்படி வச்சிருக்கிற ஆஸ்பத்திரி? அக்கா அன்னைக்கு 500 ரூபாய் வாங்கினேன்லக்கா, இதெல்லாம் கேட்காதக்கா. ஏப்பா எங்க ரோடே குப்பையா இருக்கப்பா, குப்பை அல்றது ஒருத்தர் வர்றது இல்லையப்பா. அக்கா கவுன்சிலர் ஓட்டு போடுற காசு கொடுத்து தானேக்கா கவுன்சிலர் நானே. அன்னைக்கு மட்டும் வக்கனையா கேட்டு வாங்கினா 500 வேணும் 1000 வேணும்னு எனக்கு எவ்வளவு கொடுப்பேன்னு கேட்டேன். அது பிறகு குப்பையா தான் இருக்கும், பாரு என்ன பண்றது. நான் அந்த காசை தான் கொடுத்து அந்த டெண்டர்ல இருந்து அடிச்சு வச்சிருக்கேன் சொல்லுவானா இல்லையா? பாருங்க, நான் இன்னைக்கு மதுரையில இருந்து கிளம்புனேங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, 2.5 மணி நேரத்துல மதுரையில இருந்து உங்க ஆவரைக்குளத்துக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா அது நரேந்திர மோடி போட்ட ரோடு. நீங்க தமிழ்நாடு பூரா எங்கனாலும் பஸ்ல போங்க, கார்ல போங்க, பைக்ல போங்க, சைக்கிள் கூட போங்க. எங்கெல்லாம் ரோடு அகலமா இருக்கோ, வசதியா இருக்கோ, நினைச்ச நேரத்துல போய் சேர முடியுதோ, ஆக்சிடென்ட் இல்லாம வண்டிக்கு எந்த பஞ்சர் ஆகாம போக முடியுதோ, அதெல்லாம் எங்க ஐயன் நரேந்திர மோடி போட்ட ரோடு. எங்கெல்லாம் ரோடு குண்டு குழியுமா இருக்கோ, டொங்கு டொங்குன்னு போறோமோ, நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் விழுந்து விழுந்து எந்திரிச்சு போறீங்களோ, வண்டி பஞ்சர் ஆகுதோ, அதெல்லாம் எங்க ஐயன் ஸ்டாலின் போட்ட ரோடுங்க. நீங்க தமிழ்நாடு பூரா அதான் நிலைமை. ஸ்டாலின் போட்ட ரோடு எப்படி இருக்கோ, நரேந்திர மோடி போட்ட ரோடு எப்படி இருக்கும் பாருங்க. கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்தை போய் பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்துறது பள்ளிக்கூடத்தை போய் பாருங்க. கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் எப்படி இருக்குன்னு போய் பாருங்க. உங்க மாவட்டத்தில் ஒரு கேவி ஸ்கூல் இருக்கும். நீங்க கவர்மெண்ட் போர்டு ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பாருங்க. போர்டு இல்லை, வாத்தியார் இல்லை, பிளாக் போர்டு இல்லை. பையன் வந்தான்னா பின்னால உட்காந்துட்டு என்ன செல்போனை பாக்குறானா, கஞ்சாவை கசக்கிட்டு இருக்கானான்னு தெரியல. வாத்தியார் ஏதாவது கேட்டார்னா சுத்தியலால மண்டையை உடைச்சிட்டு அவன் பாட்டு ஜாலியா போயிட்டு இருக்கான். இதை கல்வி அமைச்சர் சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படித்தான் இருப்பாங்க, வாத்தியார் கொஞ்சம் சகிச்சுக்கங்க அப்படிங்கிறது. மண்டை உடையது எப்படி சகிச்சுக்கிறது? மண்டை உடைஞ்சு ரத்தம் போயிட்டு இருக்குங்க. இதை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் போக வேண்டும் மாணவர்கள். என்ன அப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு தெருவில் மாத்திரம் கெட்டுக்கல, பள்ளிக்கூடத்தோட நிலைமை அப்படித்தான் இருக்கு. வாத்தியார மண்டை உடைக்கலாம். முன்னால வாத்தியார அடிச்சிருவாரோன்னு நம்ம காலத்துல எல்லாம் பயந்துகிட்டே பள்ளிக்கூடம் போவோம். ஹோம்ஒர்க் எழுதலையே, நேற்று பள்ளிக்கூடத்துக்கு வரலையே, இன்னைக்கு போனா வாத்தியார் அடிச்சு விடுவாரேன்னே வருவான். இன்னைக்கு வாத்தியார் எல்லாம் பயந்து பயந்து வர்றான், பையன் அடிச்சு விடுவானோ அப்படின்னு மாணவர்களுக்கு பயந்துகிட்டு தான் வாத்தியார் பள்ளிக்கூடத்துக்கு வர நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. எப்படி உருப்படும் கல்வி?
எப்படி உருப்படும்? கிரிமினல்ஸுக்கும் திருட்டு பயலுக்கும் பயப்படுற போலீஸ் திருட்டு பயலுக்கு பயப்படுது. குடிகாரனுக்கு போலீஸ் பயப்படுது. தமிழ்நாட்டில் ஒருத்தர் பிரச்சனை பண்றா, என்னங்க இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கான சார், அவன் குடிச்சிருக்கான் சார், நாங்க தொடவே முடியாது சார். அப்ப எப்படா தொடுவேன்? ஒரு 5 மணி நேரத்துல போதை இறங்கிடும் சார், அப்புறம் தான் சார் தொடுவோம். டே அவன் கஞ்சா குடிச்சிருக்காண்டா, அப்ப 5 நாள் ஆகும் சார், அதுக்கப்புறம் தான் சார் தொடுவோம். நம்ம போலீஸ் அப்படி இருக்கு. திருடனுக்கு பயப்படுற போலீஸ், ஸ்டூடெண்ட்டுக்கு பயப்படுற வாத்தியாரு, பிள்ளைகளுக்கு பயப்படுற அப்பா அம்மா. தமிழ்நாடு எப்படி தலைகளா மாறிடுச்சு பாருங்க. பிள்ளைகளுக்கு தான் அப்பா அம்மா பயப்படணும். எந்த விஷயத்திலையும் ஒரு நெறி கிடையாது, முறை கிடையாது, வரம்பு கிடையாது, பெரியவங்கன்ற மரியாதை கிடையாது, பெண்களுக்கு மரியாதை இல்லை, எல்லாம் வன்முறை. கொலை பத்திரிகையில் எழுதுறான், ஒரு பத்திரிகை அட்டப்படத்துல 31 நாளில் 133 கொலை அப்படின்னு போடுறான். 31 நாள்ல 133 கொலை. மறுநாள் அந்த பத்திரிகையாளருக்கு போன் பண்ணேன், என்னப்பா ஒரு மனசாட்சியே இல்லாம 30 நாள்ல 133 கொலைன்னு போட்டிருக்கே அப்படின்னு கேட்டேன். சார் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு சார், ஒரு 10 கொலை எக்ஸ்ட்ரா நடந்திருக்கு, அதை சேர்க்காம விட்டோன்றான். இப்ப 140 145 போயிடுச்சு. அவ்வளவு கொலைகள் நடக்குது தமிழ்நாடு முழுக்க. பத்திரிகையில போடுறது சொல்றேன், நானா கணக்கு பண்ணி சொல்றேன். அட்டப்படத்துல போடுறான், கொட்டை இடத்துல போடுறான். அத்தனை கொலை நடக்குது தமிழ்நாட்டுல. ஏன் நடக்குது? அரசியல் கொலைகள் நடக்குது. வாக்கிங் போனா கொலை பண்ணிடுறான், ரோட்ல நடந்து போனா கொலை பண்ண கேஸ் பத்திரிகையில வருது. வாக்கிங் நடைப்பயிற்சி மேற்கொண்டார், கொலையாளிகள் வந்து கொண்டுட்டாங்க. இதெல்லாம் சட்ட ஒழுங்கு மோசமான ஒரு நிலையை காண்பித்திருக்கு. தமிழ்நாடு எங்கே போகுதுன்றே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலை இங்கே உருவாயிருக்கு. இதெல்லாம் இந்த ஆட்சியினுடைய அவலம். ஆனாலும் இந்த ஆட்சியில 40க்கு 40 அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் வாக்காளர்களின் அவலம். இதை திருநெல்வேலியிலிருந்து நீங்க மாற்றியே தீரணும்னு நான் உங்களுக்கு எல்லாம் ஒரு சூளுரை விடுறேன், சவால் விடுறேன். இந்த மண் மாற்றாவிட்டால் தமிழ்நாட்டை எங்கேயும் மாற்ற முடியாது. தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்களுக்கும் நான் போறப்ப நான் பார்ப்பதெல்லாம் ஹிந்து பக்தியை பார்க்கிறேன். கோயில் கட்டுறான், கும்பாபிஷேகம் பண்றான், பாத யாத்திரை போறான், நெத்தில விபூதி வச்சுக்கிறான், குங்குமம் வச்சுக்கிறான். ஹிந்து பக்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனால் திருநெல்வேலி, கன்னியாகுமரி வரும்போதுதான் இந்து பக்தி மாத்திரமல்ல, இந்து சக்தி இருக்கிற ஒரு மாவட்டமாக நான் இந்த மாவட்டத்தை பார்க்கிறேன். இங்க பக்தியும் இருக்கு, சக்தியும் இருக்கு. ஹிந்து வாக்கு வங்கி உருவாகி இருக்கு. இங்க இந்து வாக்கு வங்கி உருவான இந்த இடத்துல நாம் வெற்றி பெற முடியாது என்றால் வேற எங்க வெற்றி பெற முடியும்? அந்த நிலையை நோக்கி நாம் நகர்த்தி கொண்டே போகணும். அதனால இந்த தேர்தல் நன்றி அறிவிப்பு இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காது. இப்பதான் நமக்கு விஷயமே ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஆரம்பிக்கும். பல இடங்கள்ல பெண்கள் சொல்றாங்க, சகோதரிகள்லாம் எங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தர்றாரு எங்க ஐயா ஸ்டாலின். அப்படி இங்கே நிறைய பேர் அக்கால 1000 ரூபாய் வாங்குறீங்கல்ல, வாங்குறீங்க. ஐயா சொன்னார் ஸ்டாலின் 1000 ரூபாய் கொடுக்கணும் பெண்களுக்கெல்லாம். அப்ப சீஃப் செக்ரட்டரி, பினான்ஸ் செக்ரட்டரி, நிதி செயலாளர்லாம் வந்து ஐயா கொடுக்க முடியாது ஐயா, தமிழ்நாடு அரசாங்கம் பட்ஜெட் திவால் ஆயிடும், கஜானா காலி ஆயிடும். இப்படி கோடிக்கணக்கில் பெண்களுக்கெல்லாம் 1000 மாசம் மாசம் கொடுத்துக்கிட்டு இருந்தா அரசாங்கத்திட்ட பணம் இல்லை, அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப ஸ்டாலின் சிரிச்சாரா, என்னையா விவரம் தெரியாம இருக்கீங்க, 1000 ரூபாய் நான் விவரம் இல்லாம கொடுன்னு சொல்லுவேனா? அப்பா என்னையா திட்டம் வச்சிருக்கிறீங்க? நீ அக்காவுக்கு 1000 ரூபாய் குடியா, மச்சான்ட்ட 10,000 ரூபாய் நான் வாங்கிடுவேன், எப்படி கலெக்ஷன் பண்ண எனக்கு தெரியுமியா? நீ அக்காட்ட 1000 ரூபாய் கொடு, இந்தாக்கா நீ 1000 ரூபாய் வச்சுக்கா. அப்புறம் உங்க வீட்டுக்கார்ட்ட எப்படி 10,000 வாங்குறது எனக்கு தெரியும்னா, ஒரு ரோடெல்லாம் டாஸ்மாக் கடை வச்சிருக்கேன், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 300-400 ரூபாய் குடிப்பேன், பயமில்லை. 10,000 ரூபாய் குடிச்சு அழிச்சிருவாண்டா குடும்பத்தை, நீ 1000 ரூபாய் கொடு, நான் 10,000 வாங்குறேன். இதை நான் குமாரபாளையத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல பேசுறப்ப பக்கத்துல ஒரு ஃபுல் பூஸ்ட்ல ஒருத்தர் உட்கார்ந்தாரு. நான் சொல்றேன், அக்காட்ட 1000 கொடுத்துட்டு மச்சாங்கிட்ட 10,000 கொடுக்குறாருன்னு. நிறுத்து, விவரம் எல்லாம் பேசாத. நான் ஒரு நாளைக்கு 700 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னாரு. நான் ஒரு நாளைக்கு அந்த போதையில கூட அவருக்கு எவ்வளவு குடிக்கிறாருன்னு இந்த ஞாபகம் இருக்கு. 700 ரூபாய் ஒரு நாளைக்குன்னா மாசம் 21,000 ரூபாய் ஆச்சு. இப்ப நான் இந்த மேடையில மாத்திரமல்ல, இந்த பொதுக்கூட்டத்துல மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழக வாக்காளருக்கு, பெண்களுக்கு கேட்கிறேன், மாசம் 1000 ரூபாய் பணம் வேணுமா? தமிழ்நாட்டில் டாஸ்மாக மூட வேணுமான்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? பெண்கள் சொல்லுங்க, என்ன சொல்வீங்க நீங்க? 1000 ரூபாய் வேணுமா? டாஸ்மாக மூடணுமா? 1000 ரூபாய் வேணுமா? மின் கட்டணத்தை குறைக்கணுமா? முந்தா நாள் நான் திண்டிவனம் கூட்டத்துல பேசிட்டு இறங்குற, நூற்றுக்கணக்கான பெண்கள் என்னை சூழ்ந்துட்டாங்க. எல்லாம் சாதாரண கிராமப்புற பெண்கள், ஏழை விவசாய தொழிலாளர்கள், விவசாய கூலிகள். அவங்களாம் சொல்றாங்க, ஐயோ கரண்ட் பில்லை குறைக்க சொல்றேன், எங்களுக்கு 1000 ரூபாய் வேணாங்க, நாங்க கேட்கவே இல்லைங்க, அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு வேண்டாம், கரண்ட் பில்லை குறைக்க சொல்லு, டாஸ்மாக குறைக்க சொல்லு. இதுதான் இன்னைக்கு அவங்களுடைய பெரிய பிரச்சனையா இருக்கு. எது ஆட்சி? எது ஆட்சி?
ஒரு தடவை நிறைய நரேந்திர மோடிட்ட கேட்குறாங்க, ஒரு நல்ல ஆட்சினா எப்படி இருக்கணும் அப்படின்னு பத்திரிகையில கேட்குறாங்க. இப்போ இந்த மேடையில் கூட நான் கேட்குறேன்னு வச்சுங்க, இது ஒரு வகுப்பறை மாதிரி இருந்தால் நான் கூட அந்த கேள்வியை கேட்டேன், நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு பார்த்துருப்பேன். ஆனால் பொதுக்கூட்டம்ன்றனால அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு நல்ல ஆட்சினா எப்படி இருக்கணும்? பல பேர் சொல்லுவாங்க நேர்மையான ஆட்சியாக இருக்கணும், திறமையான ஆட்சியாக இருக்கணும்,